அண்ணாமலை ஒரு அரசியல் அறிவிலி என்று அதிமுக மூத்த தலைவர் கே.பி. முனுசாமி கடுமையாக சாடியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் நேரலப்பள்ளியில் கட்டப்பட்டுள்ள பல்நோக்கு கட்டிடத்தை முன்னாள் அமைச்சரும் கிருஷ்ணகிரி தொகுதி எம்எல்ஏவுமான கே.பி. முனுசாமி திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அண்ணாமலை அரசியல் அனுபவம் இல்லாதவர், பக்குவப்படாதவர் என்று விமர்சித்தார். மக்களவைத் தேர்தலில் 400 இடங்களை வெல்வோம் என்று கூறிய பாஜகவால் 240 இடங்களில்தான் வெற்றி பெற முடிந்தது என்று அவர் கூறினார். இதன் மூலம் பாஜகவை மக்கள் முழுமையாக ஏற்கவில்லை என்று முனுசாமி தெரிவித்தார். ராமர் கோவில் அமைந்துள்ள ஃபைசாபாத் தொகுதியில் கூட பாரதிய ஜனதா கட்சியால் வெற்றி பெற முடியவில்லை என்று அவர் விமர்சித்தார். அரசியல் ரீதியாக அறிவிலியாக இருக்கும் அண்ணாமலைக்கு வேறு வழியின்றி பதிலடி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தாங்கள் இருப்பதாக கே.பி. முனுசாமி குறிப்பிட்டார். திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார்கள், நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். இந்த தேர்தலில் நின்றிருந்தால் 3வது இடத்திற்கு தான் வந்திருப்பார்கள் என்று. அவர் அரசியல் ரீதியாக அனுபவம் இல்லாதவர், பக்குவப்படாதவர். இதை அவரிடத்திலே நான் கேட்கிறேன் உங்களின் வாயிலாக. 2019 303 இடங்களை வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா கட்சி 2024 240 இடங்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறது. அப்படி என்றால் பாரதிய ஜனதா கட்சியை மக்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது புலனாகிறது. ஒன்று, ராமர் கோயில் உள்ள ஃபைசாபாத் நாடாளுமன்ற தொகுதி என்பது பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறவில்லை. மாறாக சமாஜ்வாடி பார்ட்டி 54,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இப்படி இருக்க வரலாறை தெரியாமல் எங்களை பற்றி பேசுவதற்கு அவருக்கு என்ன அருகதை இருக்கிறது? எங்கள் இயக்கத்தை பற்றி பேசுவதற்கு அவருக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை.